வணக்கம் அன்பு நேயர்களே. மந்த்ரா டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். மந்த்ரா டிவி சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த சேனல்ல வர்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ரொம்ப பிரமாதமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதோ ஒரு வகையில் அது வழிகாட்டியாக இருக்கும். தொடர்ந்து பாருங்க, ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு சனியும் சவால்களும். நிறைய பேர்த்துக்கு சனீஸ்வரனாலே பயம். ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல பிளானட், ரொம்ப பிரமாதமான ஒரு கிரகம். சொல்ல போனா எனக்கு பிடிச்ச கிரகம்னு வச்சுக்கோங்க. சனி தாங்க நம்ம ஆயுளுக்கானவர். நம்ம உயிர் வாழணும் இல்லைங்களா? அதுக்கு சனியோட அனுகிரகம் இல்லைன்னா நீங்க வாழவே முடியாது. அப்ப சனி நல்லவரா கெட்டவரா யோசிச்சுக்குங்க. சனிதான் தொழில்காரகன், கர்மகாரகன். தொழில் நல்லா இருக்கணும்னா சனீஸ்வரனுடைய ஆதரவு ஆசீர்வாதம் நமக்கு வேணுமா வேண்டாமா? எங்கேயோ பல கோடி மைல்களுக்கு அப்பால் கருமை நிறத்தில் மெதுவாக சுற்றி கொண்டிருக்கிற அந்த பிளானட்டோட கதிர்வீச்சுக்கள் ஏழரை சனியாகவும் கண்டக சனியாகவும் அர்த்தாஷ்டம சனியாகவும் அஷ்டம சனியாகவும் அதாவது பொங்கு சனியாகவும் மங்கு சனியாகவும் மரண சனியாகவும் இப்படி எல்லாம் பிரிச்சு கொடுக்கும். சனீஸ்வரன் மட்டும் ஒருத்தருக்கு வாழ்க்கையில வரல, அப்படி ஒரு பிளானட் இல்லைன்னா நம்ம லைஃபை மறந்துடுவோம், பயத்தை மறந்துடுவோம், நன்றியை மறந்துடுவோம், மனிதாபிமானத்தை மறந்துடுவோம். இதெல்லாம் சனீஸ்வரனுக்கு உண்டானது. நீங்க நேர்மையா இருக்கணும், கரெக்டா இருக்கணும்னா சனீஸ்வரன் அனுகிரகம் தேவை. ரொம்ப நீதிமானுங்க. அவர் கேட்கிற ஈஸ்வரன் கிட்ட கோபம் வளர்த்து அந்த அக்னியிலிருந்து ஈஸ்வரன் வந்துடுறார். சனீஸ்வரனே, எதுக்காக கோபம் வளர்த்துட்டு இருக்க, என்ன தேவை உனக்குன்னு கேட்கிறாரு. நான் யாருன்னு கேட்கிறாரு. நீ நியாயவான், தர்மவான், எல்லாருக்கும் ஆயில கொடுக்கிறவரு, தொழில கொடுக்கிறவரு, ஆயுள் நிர்ணயம் பண்றவரு, இவ்வளவும் என்கிட்ட இருக்குல்ல, எனக்கு நீங்க தானே இதெல்லாம் கொடுத்தீங்க. அப்புறம் என்னைய சனியனேன்னு திட்டுறாங்க. யாரையாவது திட்டுறதுனால என் பேரை சொல்லி திட்டுறாங்க. ஏன் நான் அனுகிரக மூர்த்தியா இருக்கக்கூடாதா? இவ்வளவு நல்லதை செய்யற என்னைய ஒதுக்குறாங்க, என்னை பார்த்தாலே பயப்படுறாங்க. இவ்வளவு ஏங்க விபூதி வாங்கிட்டு வந்தா அங்கேயே கோயில்ல கொட்டிட்டு கையை கழுவிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. நான் அவ்வளவு கெட்டவனா, நான் அவ்வளவு மோசமானவனான்னு சிவபெருமான் கிட்ட சனீஸ்வரன் கேட்கிறாரு. சரிப்பா, ஆமா, அது யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குங்கிறாரு அவரு. எனக்கு ஒரு தீர்வு கொடுங்க, என்னை பார்த்தா பயப்படக்கூடாது, நான் எல்லாத்துக்கும் வாரி வழங்குறவன், கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். அதனாலதான் சாஸ்திரத்தில் சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு ஒரு விமோச்சனம் கொடுங்க. சரி, அப்படியே ஆகட்டும் சனீஸ்வர பகவானே, ஒரு வேலை பண்ணுவோம், ஒரு சின்ன டீல். திருநள்ளாறுக்கு வர்றவங்க இல்லையா, அவங்க உன்னோட பிடியிலிருந்து தப்பிச்சிருக்கும் அங்க உன்னை வணங்கும் போது. ஆனா இழந்திருப்பாங்கல்ல சொத்துக்களை, பதவி, பட்டங்கள், வருமானம், கௌரவம் எல்லாத்தையும் இழந்திருப்பாங்கல்ல. அப்போ உங்ககிட்ட திருக்கொள்ளிக்காடு வந்து பெற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் திருக்கொள்ளிக்காட்டில் பொங்கு சனீஸ்வரராக இருக்கிறார். இப்போ பொங்கு சனீஸ்வரன்னா கொடுக்கிறவர், ரொம்ப பவர்ஃபுல்லான சனீஸ்வரன். திருத்துறைப்பூண்டி பக்கத்துல இருக்கு திருக்கொள்ளிக்காடு. 2000 வருடம் பழமையான கோயில். சுவாமி பேரு அக்னீஸ்வரர், அக்னிபுரீஸ்வரர். அம்பாள் பேரு தமிழ்ல அழகா பஞ்சினும் வெள்ளிடையார். பாருங்க, யார் வைக்க முடியும்? தமிழுக்கு உண்டான மகத்துவம் இது இல்லையா? பஞ்சினும் வெள்ளிடையார் அம்பாள் பேர். மிருதுபாசனாய், மிருதுபாசினி, மிருதுபாச நாயகி, இப்படி பல பெயர்களால் அம்பாள் அழைக்கப்படுகிறார்கள். ரொம்ப பவர்ஃபுல் கோயிலுங்க. சிவபெருமான், சனீஸ்வரன் வேற மாதிரி வைப்ரேஷன்ஸ். அங்க வராத அரசியல் தலைவர்கள் இல்லை. அத்தனை பேர் சூட்சமாவே அங்க வந்து கும்பிட்டா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு மாதிரி வந்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் சைலண்டா இருக்கு. என்ன காரணம்? வந்துட்டு போனாங்கன்னா
நிறைய அவங்களுக்கு சிரமங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு போனாங்கன்னா அந்த மாதிரி. ஆனால் பவர்ஃபுல்லான டெம்பிள், சாதாரண கோயில் அல்ல. என்னுடைய அனுபவத்தில் திருக்கொள்ளிக்காடு மட்டும் அனுப்பி வைத்து ஒரு 100 பேர் அனுப்பணும்னா 75 பேர் சூப்பர் ஆயிடுறாங்க. 25 பேர் கர்ம வினைகள் இது வேணா இருக்கலாம். ஆனா என்னமோ அங்க நடக்குது, மேஜரா டெவலப் பண்ணி கொடுத்துருது அந்த இடம். இது உண்மை. அப்ப சனீஸ்வரன் சவால்களும் அப்படிங்கிறது தலைப்பு. அப்ப சனி பார்த்த இடம் பால். பால் கிடையாது, பால், சிறப்பு லகரம். பால்னா இல்லை, அழிவு, தொந்தரவுன்னு அர்த்தம். சனி எங்க இருக்காருன்னு பாருங்க. இருக்கிற இடத்த கொடுப்பாரு. 11ல இருந்தாருன்னா லாபத்தை அள்ளி கொடுப்பாரு. 12ல இருந்தாருன்னா விரயத்தை அள்ளி கொடுப்பாரு. 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா வருமானத்தை அள்ளி கொடுப்பாரு. 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா பதவி, பட்டங்கள் எல்லாத்தையும் கொடுப்பாரு, முன்னேற்றத்தையும் கொடுப்பாரு. ஆனா பாக்குற இடம் தான் பலவீனம். அப்புறம் இருக்கிற இடத்தையும் இப்ப நம்ம பார்க்கணும், எந்த மாதிரி இருக்காரு, நட்சத்திர சாரம்னா இதெல்லாம் உங்க ஜாதகம் சொல்லும், பொதுவான கருத்து. அப்ப பாக்குற இடத்த பாருங்க. ஒருத்தர் வராரு, 5ஆம் இடத்துல சனீஸ்வரன் இருக்காரு. சார் எனக்கு, சார் நான் நல்லா இருக்கேன், பேரு புகழெல்லாம் இருக்கு, எனக்கு பிரமாதமா இருக்கேன் சார், ஆனா கல்யாணம் லேட்டுங்கிறாரு. 5ஆம் இடத்துல இருந்து எங்க பார்ப்பாரு? நேர 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, 11ஆம் இடத்தை பார்ப்பாரு, 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப குடும்பம், லாபம், திருமண வாழ்க்கை இது எப்படி பாதிக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் சவால்கள். அப்ப சனி இருக்கிற இடத்துல இருந்து 11ல இருந்தாருன்னா 5 பார்ப்பாரு. அப்ப பூர்வீகம், குழந்தை, தாய் மாமன், பெயர் புகழ், கௌரவம், போராட்டம், நெருக்கடி. இவங்க எப்ப 11ல சனி இருக்கிறவங்க ஒரு அவச்சொல், அசிங்கம், சம்பாரிச்சதெல்லாம் இழந்தேன் அப்படின்னா அவங்க ஜெயிக்க போறாங்கன்னு அர்த்தம், மீள போறாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் எழுதியே கொடுத்துடணும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல அவங்க வருவாங்க. சனீஸ்வரன்னா பயப்படாதீங்க, அவர் சூட்சமமானவர். ஒரு மனிதனை வாழ்க்கையில் வளர்ச்சி செய்யக்கூடிய ஒரு அற்புத வல்லமை கொண்டவர், ஆற்றல் மிக்கவர். சாதாரண ஒரு பிளானட் அல்லங்க. ரொம்ப பிடிச்ச சனீஸ்வரன் எனக்கெல்லாம், உண்மையிலேயே சொல்றேன். சனி கொடுத்தா எவர் தடுப்பார்? எளிமைக்கு காரணம், எளிமைக்கு காரகர் சனீஸ்வரன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜாதகத்துல சிம்ம லக்னம், அவர் 2ஆம் இடத்துல சனீஸ்வரன் இருப்பார், கேது கூட சேர்ந்து. அவருக்கு சனீஸ்வரன் சூரியன் லக்னாதிபதியை பார்ப்பாரு 3ஆம் பார்வையா. எளிமையா இருப்பாரு எப்பவுமே. தன்னை தாழ்த்தி எல்லாத்தையும் உயர்த்திடுவாரு, எல்லாத்தையும் பாராட்டுவார் மனசார. அவரு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவரு எல்லாத்தையும் பாராட்டுவார். யாரு செய்வா? சூப்பர் ஸ்டாருங்க அவரு, யாரு செய்ய முடியும்? சூப்பரா பாராட்டிடுவார் எல்லாத்தையும். அவங்க நல்லா நடிச்சாங்க, அவங்க நல்லா டைரக்ட் பண்ணாங்க. முதல்ல அவரு கால் சீட் இருக்கான்னு கேளுங்க, நான் சாதாரண ஆள் தான் அப்படிம்பாரு. இதெல்லாம் யாருக்கு வரும்? யாருக்கும் வராது. ஆனா சனி லக்னத்தை பார்த்தாலோ, லக்னாதிபதியை பார்த்தாலோ எளிமையாக வாழ்வதே வெற்றி. ஒரு பேட்டியில அவர் கேட்பாங்க, எப்படி சார் இவ்வளவு சிம்பிளா இருக்கு? அவர் சொல்லுவார், நான் தங்குறதெல்லாம் 7 ஸ்டார் ஹோட்டலு, போறதெல்லாம் BMW காரு, நான் எப்படிங்க எளிமையா இருப்பேன் அப்படிம்பார். ஆனால் அந்த சனீஸ்வரன் அந்த லக்ன தொடர்போ, லக்னாதிபதி தொடர்போ வரும்போது எளிமைதான் அவர்களுக்கு வெற்றி, எளிமைதான் வாழ்க்கை. எளிமையா இருக்கணுங்க, எளிமையா பழகணுங்க. பழகுனா உண்மையிலேயே சூப்பர். அவங்க கூட ரொம்ப ரொம்ப வசதி வாய்ப்பு இல்லாம கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நெருங்கி பழகிறதுக்கு சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க ஆதிக்கம், கொஞ்சம் உழைக்கும் இருக்கும். உழைப்புக்கு பேர் போனவர் சனீஸ்வரன். நமக்கு 7:30 சனி நடக்கும்போது 10 மணி வரைக்கும் தூங்கினா சனீஸ்வரன் நல்லது செய்வாரா? சனி திசை நடக்கும்போது 10 மணி வரைக்கும் தூங்கினா நல்லது செய்வாரா? அவர் என்ன சொல்றாரு? உழைக்கணுங்கிறாரு. பரிகாரமே அங்கதான் ஒளிஞ்சிருக்கு. கோயிலா போய் என்ன செய்யறது? வேர்வை வரணும் உடம்புல. 7:30 சனி நடக்கும்போது, சனி திசை நடக்கும்போது வாக்கிங், ஜாக்கிங், எக்ஸசைஸ், பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்க சொல்றாரு. அவரு ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடக்க சொல்றாரு. ஹெல்த் நல்லா இருக்கும், மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்காது. சனி கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்ப அவர் வரணுங்க. அவர் வந்தா தாங்க நல்லது. அவர் வராம இருந்தா கெடுதி. ஒரு மனுஷனுக்கு அனுபவத்தை கொடுக்கறது சனீஸ்வரன் தான். பயப்படாதீங்க. அவர் முன்னாடி நின்று பார்த்தாருன்னா பாவம், பார்த்தா புடிச்சுக்கும், ஓரமான நின்று கும்பிடு, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க நல்லவரா இருந்தா அவர் பக்கத்திலேயே உட்காந்துக்கலாம், தோல் மேல கை போட்டு ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு. இதுதான் சத்தியம். நம்ம பாவம் பண்ணிட்டு போய் நேரா நின்னால, கோணையா நின்னாலும் தண்டிப்பாரு, தள்ளி நின்னாலும் கூப்பிட்டு சப்பு சப்பு நப்பிடுவாரு. இதான உண்மை, ஃபேக்ட். அப்போ
சனியின் சவால்களை நம்ம தாங்க சரி பண்ணிக்கணும். நேர்மை, நியாயம், தர்மம், எளிமை, உழைப்பு, இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டு இருங்க. பெயர், புகழ், காசு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவார். நல்லா இருக்கும். இதெல்லாம் சில லக்னங்களுக்கு அவர் நல்லவர் இல்லைதான். அப்ப என்ன பண்ணணும்? பேராசையை குறைச்சிக்கிட்டு நிதானமான வாழ்க்கை வாழ்றவங்கள சனீஸ்வரம் ஒண்ணும் பண்றது இல்லை. ஒருத்தருக்கெல்லாம் 4ஆம் இடத்துல சனி ராகு கூட சேர்ந்து இருக்காரு, தனுசு லக்னம். வீடே எங்களுக்கு அமையல சார். அவர் லேட்டா தான் கொடுப்பங்கிறாரு. நீ 25 வயசுலயே நீங்க வீட்டை கட்டிக்கிட்டா என்ன செய்வார் அவரு? அது எழுதி இருக்கு. எழுதிதான் அந்த கட்டத்துல 4ஆம் இடத்துல போய் ஒரு ரூம் போட்டு உட்கார்ந்து இருக்காரு. லக்னத்துல இருந்து 4ஆம் இடத்துல நான் சீக்கிரமா வீடு கட்டுவேன், சீக்கிரமா வண்டி வாங்குவேன், சீக்கிரமா பெரிய ஆளா வருவேன்னா அது கொடுக்காது. 45 வயசுக்கு மேலதான் வளர்ச்சின்னு சொல்லுது. ரஜினிகாந்த் சார் எத்தனை வயசுக்கு மேல வளர்ச்சி அடைஞ்சார் யோசிச்சு. காலம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் மருந்து. வெயிட் பண்ணணும், அதுதான் பரிகாரம். சனி கொடுத்தா எவர் தடுப்பார்? திருக்கொள்ளிக்காடு வாய்ப்பு கிடைக்கும் போது போங்க. சனியின் சவால்களே அந்த பார்வைகள் தான். எந்தெந்த இடத்த பாக்குறாரோ அங்க பூரா ஆசையை குறைச்சிக்குங்க. நிதானமா டிராவல் பண்ணுங்க, பொறுமையா இருங்க. அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு உலகத்திலேயே யாரும் இல்லை என்று சொல்லி, சனீஸ்வர பகவான் எப்பொழுதும் ஆயுளுக்கானவர், அபிவிருத்திக்கானவர், நியாயத்திற்கானவர் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் சனீஸ்வராய நமக. ஓம் காகத்வஜாய வித்மகை கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயா.